விசுவாசியுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் குறித்து அறிவுடையவர்களாய் விசுவாசி இருக்க வேண்டும். அப்பொழுது தான் நாம் வருகையிலே சந்திக்கப்பட முடியும். சில சமயத்தில் வருகிறது ஆராதனைக்குரிய ஒரு விசுவாசிகளாக, ஒரு ஆவிக்குரிய ஜனங்களாக இருப்பது நல்லது, வரவேற்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நீங்கள் சுதந்திரவாளியாய் காணப்பட வேண்டும். நீங்கள் வெற்றி சிறக்கிற ஜனங்களாய் இருக்க வேண்டும். அதுதான், அந்த வெற்றி தான் உங்கள் வாழ்க்கையில் சாட்சியாய் காணப்பட முடியும். பாவத்தின் மீது ஒரு வெற்றி, பாவத்தின் மீது ஒரு ஜெயம், மாம்சத்தின் மீது ஒரு ஜெயம், உங்கள் ஆசாபாசங்கள் மீது ஒரு ஜெயம். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் நீங்கள் ஜெயித்து சோதிக்கப்பட்டால் நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும். சோதனை ஜெயிக்க வேண்டிய ஜெயம், உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், உபத்திரவத்தை ஜெயிக்கிற ஜெயம், இப்படியாக உங்கள் வாழ்க்கையிலே எல்லா பகுதிகளிலும் நீங்கள் ஜெயம் பெற்ற ஜனங்களாக